என்னங்கடா ஏன் லேட் ஆச்சு? எல்லாம் அந்த செக்ரட்டரி டிலே பண்ணிட்டான்டா. ஏன் என்னாச்சு? பயங்கரமா நாடுப்பாங்க. பயங்கரமான ஆளா? என்னடா சொல்ற? 10,000 ரூபாய் பேசினால கடைசியில கையை பேசிட்டான். கழுத்த துண்டை போட்டு இருக்கத புடிக்கிட்டு வந்தோம். 5,000 தான் கிடைச்சது. பரவாயில்ல விடுறா. நான் என்ன பணத்துக்காக பாடுறேன்? ப்ரோக்ராம் நல்லபடியா நடந்தது, அதான் சந்தோஷம். டேய் பசி வயித்த கேளுது, சாப்பிட போலாமா? இவ்வளவு சீக்கிரமா? முதல்ல நீ சாப்பிடுற ராஜா. நீங்க? எங்களுக்கு இது பூஜை நேரம், கொஞ்சம் ஜலாபிஷேகம் அது இதெல்லாம் இருக்கு. டேய் ஏன்டா இப்படி புடிச்சு உடம்பு கெடுத்துக்கிறீங்க? நான் சொல்றது கேளுங்கடா. நீ தினமும் சொல்லிட்டு தான் இருக்க, நாங்க கேட்டுட்டு தான் இருக்கிறோம், ஆனா நிறுத்த முடியலையே. சரி சரி எப்படியோ போங்க. குட் நைட். நோ black and white. ஜூலி, ஜூலி டார்லிங், ஜூலி எங்கம்மா இருக்க? ஓ இங்க இருக்கியா? வா 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 வா. என்னம்மா நீ பால் குடிக்கல? பசிக்குதா? கோச்சிக்காதம்மா, நாம 2 பேரும் சேர்ந்து அமாவாசையும் பௌர்ணமியும் திட்டலாமா? அமாவாசை பௌர்ணமி. ஐயா ஜூலிக்கு இன்னும் பால் குடுக்கல? குடுக்கல. ஏண்டி செடிக்கு தண்ணி ஊத்த போறேன்னு சூளிக்கு பால் குடுக்கல? யாருங்க நான் செடிக்கு தண்ணி ஊத்துற, நீங்க சூளிக்கு பால் விடுங்கன்னு சொன்ன. குடுக்கல குடுக்கல குடுக்கல. ஐயோ நிறுத்துங்க. இது வரைக்கும் கத்தி சண்டை போட்டுட்டு இருந்தீங்க, இப்போ கத்தி சண்டை ஆரம்பிச்சிட்டீங்களா? முதல்ல 2 பேரும் சேர்ந்து ஜூலிக்கு பால் கொடுங்க. இந்த குடி. Thank you. ஏய் எனக்கு என்னடா இது? 100 ரூபாடா. அப்படியா? எப்படிடா கண்டுபிடிச்ச? பிரிண்ட் பண்ணிருக்கான்ல. ஆளுக்கால் அழிக்கிறீங்க, எனக்கு மட்டும் 100 ரூபாய் கொடுக்குறீங்க. என்னடா அது? வேண்டாம்னா கொடுத்துரு. டேய் சும்மா இருடா. டேய் ராஜா வச்சுக்குமா. என்னடா அது 100 ரூபாய்? டேய் நீ என்ன எங்கள் மாதிரியா? உனக்கு தான் எந்த கெட்ட பழக்கமும் இல்லையே. நீ நல்லவன் உத்தம, இதே ஜாலியா செலவு பண்ணிட்டு சாயந்தரம் கணக்கு சொல்லிடு. டேய் இதுல கணக்கா? ஆமா உஷாக்கு பணம் கொடுத்துட்டீங்களா? பணத்தோட நேரம் அவ வீட்டுக்கு தான் போறோம். நான் ராஜாவோட பாடுறது அவர் கொடுக்குற இந்த பணத்துக்காக நினைச்சிட்டு இருக்காரு. நான் அவரோட வாழணும்னு என்னெல்லாம் கனவு காண்றது தெரியுமா? கவலைப்படாத உஷா, உன் கனவு நிச்சயமா நிறைவேறும். டைம் கிடைக்கிறப்ப அல்ல உன்னை பத்தி அவங்கிட்ட நாங்க சொல்லிட்டு தானே இருக்கிறோம். என்னடா? உன்னை பத்தின எண்ணத்தை அவன் மனசுல உருவாக்குறதான் முதல் படி. 2வது படி உன்னை அவன் மனைவி ஆக்குறது. நீ அவன் மனைவி ஆயிட்டா எங்களுக்கு அதுல ஆதாயம் இருக்கே. மிஸ்ஸஸ் உஷா ராஜா கிட்ட நம்பி நிதி உதவி கேட்கலாம். நீங்க சொல்ற மாதிரி ராஜா மட்டும் எனக்கு கிடைச்சாருன்னா உங்க உதவியை நான் மறக்கவே மாட்டேன். Don't worry உஷா, ராஜா உனக்கு தான். You are both made for each other. இன்னைக்கு ராஜா கிட்ட உன் கல்யாணத்தை பத்தி பேசுறோம். இடியட்ஸ். உஷாவோட நான் அந்த எண்ணத்துல பழகினதே இல்ல. அவளும் உங்களை மாதிரி எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட். தட்ஸ் ஆல். தயவு செஞ்சு இனிமே அந்த மாதிரி தாறுமாறா பேசாதீங்க. ஓகே? ஐயா தந்தி வந்திருக்குங்க. அம்மா சின்னையே வரணுமா? சரி சரி நான் சொன்ன மாதிரி நடந்துக்குங்க. அம்மா என்னம்மா அது? என்னாச்சு? ஒண்ணு இல்லப்பா, காடு வா வாங்குது, வீடு போங்குது. சீக்கிரம் டெஸ்ட் பண்ணுங்க டாக்டர். சரி 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 சரி. என்னல டாக்டர் அம்மாவை? அம்மாவையா? அம்மா என்னம்மா என்னாச்சு? அதுக்கு தானே உங்களை கூட்டி வந்திருக்கேன். டெஸ்ட் பண்ணுங்க. என்னம்மா நீங்க இப்படி வைத்திய வசதி இல்லாத கிராமத்துல இருந்துகிட்டு நீங்க ஏன் கஷ்டப்படணும்? நான் அப்பவே சொன்னேன், என் கூட நீங்க மெட்ராஸ்க்கு வந்திருந்தா இந்த கஷ்டம்லாம் வந்திருக்காதுல்ல. என்ன டாக்டர் இடிச்ச புளி மாதிரி உட்கார்ந்திருக்கீங்க? அம்மாக்கு என்ன ஆச்சு சொல்லுங்க டாக்டர். டோன்ட் கன்ஃபியூஸ் மீ. ஏற்கனவே உடம்பு தளர்ச்சி, நரம்பு தளர்ச்சி. யாருக்கு? அம்மாவுக்கா? எனக்கு. அம்மாவுக்கு என்னாச்சு சொல்லுங்க டாக்டர். அதானே யோசிக்கிறேன். டாக்டர் டாக்டர். அடடடடடட, வியாதி உங்களுக்கா? எனக்கு இல்லைங்க, அம்மாவுக்கு. உள்ள வாங்க சொல்றேன். அம்மா உடம்புக்கு என்னம்மா? ஒண்ணு இல்லப்பா, மனசுல ஒரு இனம் தெரியாத வேதனை. உன்னை பார்க்கணும் போல தோணுச்சு. இந்த அம்மாவோட நோய் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. என்ன டாக்டர்? மனநோய். இந்த நோய்க்கு என்ன டாக்டர் மருந்து? உங்க அம்மாவோட கவலை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நிவர்த்தி செய்யணும், அதுதான் மருந்து. ராஜா என்ன ஊருக்கு அனுப்பிச்சிரியா? இவர வாங்க டாக்டர் வாங்க. வர்றேன். அம்மா உங்களுக்கு என்னம்மா குறை? அத்தைன்னு கூப்பிட ஒருத்தி வரணும், அவ கையில எல்லா பொறுப்பையும் ஒப்படைக்கணும். இதுதான்ப்பா என் கவலை. அதுக்கு இப்பவே என்னம்மா அவசரம்? இந்த பாருங்க, தயவு செஞ்சு என்ன இப்பவே கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கட்டாயப்படுத்தாதீங்க ப்ளீஸ். சரிப்பா, உன் இஷ்டம். வந்ததும் வந்த, ஒரு வாரம் என் கூட தங்கிட்டு போயே. ஓகே இருக்கேன். நீங்க போயிட்டு வாங்கம்மா, நான் இங்க இருக்கேன். இவ்வளவு தூரம் வந்த, உள்ள வரக்கூடாதா? ஏமா எனக்கு இந்த கோயில் குளம் பக்தி எல்லாம் பிடிக்காதுன்னு தெரியுமில்ல. நீங்க ஒரு ஆள் பக்தி பக்தின்னு பைத்தியம் அலையறீங்களே, போதாதா? அது என்னப்பா, நம்மள காப்பாத்துற கடவுளை கும்பிடுறது தப்பா?
இந்த பெரியவங்க கிட்ட இதான் பெரிய தொலையா போச்சு. எடுத்ததுக்கெல்லாம் கடவுள் பேரை சொல்லி எங்க தன்னம்பிக்கைய குழி தோண்டி போச்சிருங்க. நான் வரல நீங்க போயிட்டு வா. அம்மா, தாய் சொல்ல தட்டுறது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? நான் உங்க கூட வரலன்னா உங்க மனசு வேதனைப்படும். உங்க மனசு வேதனைப்பட்டா என் மனசு கஷ்டப்படும். என் மனசு கஷ்டப்பட்டா உங்க மனசு தாங்காது. உங்க மனசு தாங்கலன்னா என் மனசு வேதனைப்படும். இந்த வேதனை கஷ்டம் நமக்கு தேவையா? எனக்கு இதாடா பெரிய வேதனையா இருக்கு. நீ இங்கே இரு. அம்மாமா, நானும் வரமா? வர வேண்டாடா. வாமா செல்வி. வணக்கம்மா. நல்லா இருக்கியாமா? இது என் மக ராஜா, நம்ம கணக்கு புள்ள மக செல்வி. நம்ம கணக்கு புள்ள. ஹலோ, how do you do? வணக்கம். Fine, thank you. இங்கிலீஷ் எல்லாம் பட்டணத்துல வச்சுக்கடா. I know like. இங்க தான் தெரியாத பட்டுக்காட்டு வாத்துங்க, களிமண்ணுங்க, மரவண்டைங்க. எனக்கு இந்த பட்டிக்காடுனாலே ரொம்ப பிடிக்கும். I like village. I love villagers. சரி வாடா. செல்வியே போற்றி, தேவியே போற்றி, கடைக்கண் பார்வை தருவாய் போற்றி, தயவு செய்து என்ன கவனி போற்றி போற்றி போற்றி. டேய், இது முருகன் கோயில்ரா. கோயில் எதுவா இருந்தா என்னமா, கும்பிடுறதே ஒண்ணுதானே. எனக்கு எதை பார்த்தாலும் தேவி அவளாவே தெரியுது. நீ பாட்டு கும்பிடுமா, என் பக்தியில குறுக்க வராத. ஏமா, தரிசனம் முடிஞ்சு போச்சு, பிரதர்ஷன் தான் பாக்கி. ஆனா இந்த பிரகாரம் ரொம்ப பெருசு, உனக்கு சேர்த்து நானே சுத்திட்டு வரேன். நீ இங்கே இரு, எங்க போயிடாத. தேவியே, என்னங்க நில்லுங்க, ஏன் இவ்வளவு வேகமா போறீங்க? இதெல்லாம் ஓட்ட பத்தியமா? நானும் கூட வரல, கொஞ்சம் மெதுவா தான் போகணும். மத்த உயிரை கஷ்டப்படுத்தி சந்தோஷப்படுறவங்க கோயிலுக்கே வரணும். ஐயோ, நான் செஞ்ச பாவத்தை போக்குறதுக்காக தான் கடவுளை தேடி வந்திருக்கேன். கடவுள்? உங்க கடவுள் துப்பாக்கி தானே? துப்பாக்கியா? அது செனிய டட்டி, அது எப்போ தூக்கி விட்டு எரிஞ்சாச்சு. உங்க பேச்சை கேட்டு நான் அடியோட மாறிட்டேங்க. கோயிலுக்கு வந்து பொய்யெல்லாம் பேசக்கூடாது. பொய்யா? கடவுளே, நான் பேசுறது என்னங்க என்னங்க, எனக்கு பொய்யே வராதுங்க. என்ன ஹரிச்சந்திரன் என்னோட குலதெய்வம், அவன் மேல ஆணையா சொல்றேன். நான் கூறுவதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேற எதுவும் இல்லை. ஹரிச்சந்திரன் தெய்வம் இல்ல, சக்கரவர்த்தி. ஆனா சக்கரவர்த்தியோ ஊதுவத்தியோ விட்டு தள்ளுங்க, நம்ம விஷயத்துக்கு வாங்க. நான் இனிமே துப்பாக்கிய தொடவே மாட்டேன். என்னப்பா, பிரதர்ஷனம் எல்லாம் முடிஞ்சதா? வேண்டிக்கிட்டியா? ஓ, மனசுல உள்ளதை சொல்லி உருகி உருகி வேண்டிக்கிட்டேன். இனிமே அந்த தேவியோட கடைக்கண் பார்வை என் மேல விழ வேண்டியதுதான் பாக்கி. தேவி, ஐ எம் சாரி முருகா,